நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எல்லாருமே கைனமேட்டிக்ஸ் நடத்துங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அதனால் கைனமேட்டிக்ஸில் ஃபஸ்ட்டு சாப்டர் மோஷன் இன் ஸ்ட்ரைட் லைனில் எத்தனை டாபிக் இருக்குது, அதில் எத்தனை எம்சிக்யூஸ் இருக்குது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஷார்ட்டாகவே நான் முடிச்சிடுறேன். அதாவது எந்தெந்த டாப்பிக்கில் எத்தனை டைப் ஆஃப் எம்சிக்யூஸ் இருக்குதுன்னு நான் சொல்லி முடிச்சிடுறேன். அதுக்கடுத்த வீடியோவில் அது என்ன எத்தனை அந்த டைப் வந்து என்னென்ன டைப் ஆஃப் எம்சிக்யூன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் average velocity and average speed. இதுதான் ஃபஸ்ட்டு டாபிக். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 ஃபார்முலாஸ் இருக்குது. இந்த ஃபார்முலா வச்சு நமக்கு வந்து இப்போ வரைக்கும் இதில் ரொம்ப கஷ்டமான கொஸ்டின்லாம் இது வரைக்கும் கேட்டதில்லை. இது வரைக்கும் கேட்டதில் ஈஸியான கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. இதில் வந்து ஒரு 4 டைப் ஆஃப் மாடல்ஸ் வந்து இருக்குது. எம்சிக்யூ வந்து 4 டைப் ஆஃப் எம்சிக்யூ மாடல் வந்துருக்கு. இந்த 4 டைப் ஆஃப் எம்சிக்யூ மாடல் நம்ம திருப்பி நான் நிறையா தடவை போட்டு பழகிட்டோம்னா இந்த டாப்பிக்கை நம்ம மாஸ்டர் பண்ணிடலாம். அடுத்த டாபிக் ஆவரேஜ் வெலாசிட்டி ஆவரேஜ் ஸ்பீடுக்கு அப்புறம் செகண்ட் டாபிக் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அண்ட் இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடுன்ற செகண்ட் டாபிக். இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அண்ட் இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடு. இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபார்முலாஸை தாண்டி இந்த டிஃப்ரென்சியேஷன், இன்டிகிரேஷன், கிராஃப்ஸ் இந்த மாதிரி ஃபார்முலாவை தாண்டி நம்ம பேசிக் மேக்ஸ் வந்து இதில் நிறைய இன்வால்வ் ஆகும் இந்த டைப் ஆஃப் மாடல்ஸ்லாம். இதில் வந்து ஒரு பார்த்தீங்கன்னா 8 டைப் ஆஃப் மாடல்ஸ் வந்து இருக்குது. 8 டைப் ஆஃப் எம்சிக்யூ மாடல் வந்து இருக்குது. இந்த 8 டைப் ஆஃப் எம்சிக்யூவும் நான் போட்டுட்டா நான் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அண்ட் ஸ்பீடை என்னால் மாஸ்டர் பண்ணிட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். ஆனால் அதுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து என்னென்னா டிஃப்ரென்சியேஷனும் இன்டிகிரேஷன் தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சால் கண்டிப்பாக முடியும். அது தெரிலனா இது வந்து பண்ண முடியாது. ஆனால் அது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இந்த இந்த இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அண்ட் ஸ்பீடுன்னு நடத்துகிறப்ப அதையும் பார்க்கலாம். அடுத்த டாபிக் தேர்ட் டாபிக் என்னென்னா ஆக்சிலரேஷன். நீங்கள் இதுலேயும் பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் தாண்டி இன்டிகிரேஷன், டிஃப்ரென்சியேஷன், கிராஃப்ஸ், அதாவது நீங்கள் 1Dலேயே பார்த்தீங்கன்னா 1D 2D ரெண்டுத்துலேயுமே இந்த இன்டிகிரேஷன், டிஃப்ரென்சியேஷன், கிராஃப்ஸ் இந்த 3 தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிறது. ஆக்சிலரேஷனே ரொம்ப பெருசாக நிறைய மாடல்லாம் இல்லை. ஆக்சிலரேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 டைப் ஆஃப் மாடல் தான் இருக்குது. ஆனால் நிறையா விதமாக கேட்கலாம். அதையும் சொல்லிடுறேன். அதாவது இந்த 5 டைப் ஆஃப் எம்சிக்கு தான் இருக்குது, ஆனால் நிறையா விதமாக கேட்கலாம். அடுத்து வந்து கைனமேட்டிக் ஈக்குவேஷன். ஃபோர்த்து டாபிக் கைனமேட்டிக் ஈக்குவேஷன். இதில் வந்து எத்தனை டைப் இருக்குதுன்னுலாம் என்னால் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா இதில் ஒரு 3 ஃபார்முலா இருக்குது. 3 ஃபார்முலா இல்லை, 3 ஃபார்முலா, ஈக்குவேஷன் ஃபார்முலா, டிஸ்டன்ஸ் ஃபார்முலா, ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 6-7 ஃபார்முலா இருக்கும். ஆனால் இந்த 6-7 ஃபார்முலா வச்சு நம்ம எவ்வளோ விதமான கேட்கலாம். இப்போ நம்ம சொல்கிறோம்ல 8 டைப்பு 5 டைப்புன்னு சொல்கிறோம்ல, அதில் அந்த மாதிரி எவ்வளோ டைப் வேணால் கேட்கலாம். ஆனால் நீங்கள் அந்த மாதிரி ஒரு 30 டைப்பு நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டிங்கன்னு சொன்னால் மேக்ஸிமம் வந்து அதை தாண்டி வந்து கேட்க மாட்டாங்க. ஆனால் 30 டைப்பு நீங்கள் போட்டு பழகிட்டிங்கன்னா கண்டிப்பாக கைனமேட்டிக் ஈக்குவேஷன் மாஸ்டர் பண்ணிடலாம். ஆனால் இதில் வந்து கைனமேட்டிக் ஈக்குவேஷனில் 3 ஃபார்முலா தான். ஆனால் 3 ஃபார்முலாவை வச்சு நம்மளை 300 விதமாக கேட்கலாம். அதுதான் வந்து இப்போ நீங்கள் 1D 2Dயை விட 2 சாப்டருமே கஷ்டம் தான். ஆனால் 2Dயை விட 1D தான் கஷ்டம். ஆனால் நான் 1D வந்து ஈஸியாக இருக்க மாதிரி தெரியும். ஆனால் 2Dயை விட 1D தான் கஷ்டம். ஏன்னா 2Dயில் கூட சில மாடல்ஸ்லாம் வந்து ஓரளவுக்கு போனால் கேட்க முடியாதுன்னு சொல்லலாம். ஆனால் 1Dயில் அப்படி கிடையாது. நம்ம வந்து கொஞ்சம் விஷுவலாக திங்க் பண்ணுற மாதிரி கேட்கணுன்னா அது 1Dயில் தான் முடியும். அடுத்து லாஸ்ட் டாபிக் ரிலேட்டிவ் வெலாசிட்டி. ரிலேட்டிவ் வெலாசிட்டியில் மாடல்ஸ் கம்மி தான். ரிலேட்டிவ் வெலாசிட்டியில் வந்து மாடல்ஸ் கம்மி தான். ஆனால் ஒரே மாடலில் 2-3 விதமாக கேட்கலாம். அதாவது ஒரு 4 சென்டென்ஸ் கொடுத்து ஒரு மாடலில் 4 சென்டென்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே ஸ்டோரியை வச்சு வேறு விதமாக கேட்கலாம். ஆனால் நீங்கள் இதில் மாடல் ஒன்று தான். நீங்கள் அந்த மாடல் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கடுத்த மாடலும் போட்டுடலாம். ரிலேட்டிவ் வெலாசிட்டியில் ஒரு மேஜராக பாப்புலரான மெத்தட் 3 டைப் ஆஃப் எம்சிக்கு தான் இருக்குது. அதை தாண்டி இது வரைக்கும் கேட்டதில்லை. நீட் 2025 கூட அந்த மாதிரியான ஒரு எம்சிக்கு தான் கேட்டிருப்பாங்க. ஸோ என்ன மோஷன் இன் ஸ்ட்ரைட் லைனில் ஆவரேஜ் ஸ்பீட் அண்ட் ஆவரேஜ் வெலாசிட்டியில் ஒரு 4, இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அண்ட் இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடில் ஒரு 8, 12, ஆக்சிலரேஷனில் ஒரு 5, 13, இந்த கைனமேட்டிக்ஸை விட்டுருங்க, ரிலேட்டிவ் வெலாசிட்டியில் ஒரு 16.
ஸோ இப்போ நான் இந்த 16 டைப்பை மாஸ்டர் பண்ணால் என்னால், அப்புறம் 16 டைப்பும் ப்ளஸ் அந்த கைனமேட்டிக்ஸ் மாஸ்டர் பண்ணிட்டா என்னால் ஒண்டியை வந்து ஸ்கோர் பண்ணிட முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும். கண்டிப்பாக அதில் 3 கொஸ்டின் கேட்டாலும் சரி, 4 கொஸ்டின் கேட்டாலும் சரி, இது வரைக்கும் 2 இல்லைனா எதுவுமே கேட்க மாட்டாங்க, இல்லைனா 1 2 3 இந்த மூணில் தான் கேட்டுட்ருக்காங்க. உங்கள் இந்த எல்லா டைப்பையும் மாஸ்டர் பண்ணிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஒண்டியில் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். அது இப்போ வந்து எத்தனை டைப்புன்னு பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் அந்த இப்போ இன்ஸ்டாலேஷன் 8 டைப்ஸ் இருக்குமோ அந்த 8 டைப்பும் அதுக்கடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அந்த ஆக்சிலரேஷன், அடுத்த கைனமேட்டிக் ஈக்குவேஷன் ஒவ்வொன்றா பார்க்கலாம். அதுக்கடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. அப்புறம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக படிக்கணும், நிறைய ஈஸியான ட்ரிக்ஸ்லாம் நிறைய தெரிஞ்சுக்கணும், கம்மியான டைம்ஸ் பண்ணி அதிகமான மார்க் வாங்கணும், நான் இப்போ தான் பிகினராக இருக்கேன் பர்டிகுலராக அப்படின்னா உங்களுக்காகவே நாங்கள் ஃபிசிக்ஸ் 180 சீரீஸ் ரன் பண்ணிகிட்ருக்கோம். அதோட ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் 19 ருபீஸ் தான். வேணும்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. எப்படி ஜாயின் பண்ணால் கீழே இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்கும், அதை தொட்டு எங்களுக்கு டிஎம் பண்ணுங்கள், உங்களை ஆட் பண்ணிடுவோம். தேங்க்யூ.